பா ஓய் சோஃபி, எதையாவது எடுத்துட்டு தான் வரணும். இதுக்கு இப்ப க்ரூம் பண்ண போறோம். பிஃபோர் க்ரூமிங் சோஃபியை பாருங்க, நல்லா முழு முழுன்னு இருக்குதா? போடணும், அது கொடுக்காது. குடு. நீ தலகீழ நின்னாலும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. சரி வா, பூச்சி உட்கார வச்சிடலாமா? இத தூக்கி ஆர்வமாவா சாவடிக்கு தண்ணிய எப்படி குதிக்குது பாருங்களேன். எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா இந்த விளையாட்டுல கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு இது வரவே வராது. அப்புறம் என்ன பண்ணாலும் என் வாயில இருந்து புடுங்க முடியல. நீ எனக்கே விளையாட்டு காட்டுறியாடா நீ? இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வாங்கி பாரு. உட்காரு உட்காரு உட்கார். தெலுங்குல சொல்லி சொல்லி பழகப்பட்டதால தெலுங்குல கமெண்ட் பண்றேன். கூச்சோ கூச்சோ சாவடிக்குது. இதை வச்சு நான் எப்படி க்ரூம் பண்ண போறேன்னு தெரியல. ஏய் கம் கம் ஹியர். ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பேசுடா. கூச்சோ சிட் சிட் சோஃபி சிட் சோஃபி. சவுண்ட். தோ இன்னொரு எக்யூப்மென்ட் இருக்கு உனக்கு விளையாடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் போடணுமா? எந்த லேயர் வேணாலும் போடு, என்னைய ஆள விடு. அவள்தான் உனக்கு வந்து குரூமிங் பண்ண போறோம் இப்போ. குரூமிங், என் வாயை நக்கிடாத. இதுல 6 mm ஒரு மீடியமான ஒரு இது எடுக்கிறதுக்காக 6 mm இது போட்டிருக்கேன் பாருங்க. ஆன் பண்ணா உட்கார் உட்கார் உட்கார். ஜஸ்ட் யூ. எங்க இருந்து ஆரம்பிக்க? பின்னாடி இருந்து வருவோமா? எப்படி திரும்பி பார்க்கிறது? ஏய் நல்லா இருக்கு. உனக்கு நல்லா தான்டா இருக்கும். ஃபைனல் அவுட்புட்ல நான் தான் சரி நாய் மாதிரி இருப்பேன். க்ரூமிங்கோட பர்பஸ் அப்படியே க்ரூமிங் பண்ணிட்டே சொல்லுவோம். சில இதுக்கு பேனு உண்ணி எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ லேஸில் இதுவும் ஆகாது, சேராது. முடி அடர்த்தியாக இருந்தால் தான் அது உள்ளே போய் உட்காரும். இன்னொன்று முடி கொட்டுது பார்த்தீங்களா? 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை க்ரூமிங் பண்ணிக்கிட்டு விட்டிங்கன்னா முடி கொட்டுறதும் தவிர்க்கப்படும். ஏன்னா என் வீட்டில் இன்னி ஃபர்ஸ்ட் வந்த புதுசில் நிறைய இருந்துச்சு. இந்த சைடு இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு பாரு. சோஃபி திரும்பி பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு உடம்புல ஏதாவது கையை வச்சு ஏதாவது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அது மேல மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். சைலண்டா உட்காந்துச்சு பாத்தீங்களா, சுகம் கண்டுருச்சு. மூஞ்சி பாத்தீங்களா, ஏத்திடுறேன் டிராக்டர் ஏத்துற மாதிரி. குரூமிங் பண்ணா மூச்சு சேராம இருக்கும், முடி கொட்டாம இருக்கும். என்னையும் நக்காத. வயல் டிராக்டர் விடுற மாதிரி, வயல்ல டிராக்டர் விடுற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? குருவிகாகம் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப க்ரூம் பண்ணிட்டோம்னா, அதாவது 2வது லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் அதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா சுத்தமா க்ரூம் ஆகி லேப்ரடாக் வந்து சொறி நாய் மாதிரி ஆயிடும். ஸோ வந்து 6 mm இது திக்னஸ் இது போட்டு ஓரளவுக்கு முடி இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னு சொல்றேன்னா அது மாதிரி ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறோம். அந்த இதுல பண்றோம். மூஞ்சிலாம் அப்படியே விட்டுறணும். மூஞ்சிலாம் பண்ணோம்னா நிஜமாவே தெருநாய் மாதிரி ஆயிடும். இவன் தெரியுமா இதை சொல்லி சொல்லி பண்றான். நான் வந்த புதுசுல எனக்கு ஒரு லேயர் இல்லாம போட்டு நிஜமாவே குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். முடிஞ்சா க்ரூம் பண்ணதுக்கு அப்புறமா குளிப்பாட்டி இருக்கும். நல்லா உட்காந்து காட்டு பத்தியா, நல்லா இருக்கா இது உனக்கு சோஃபி? போன தடவை க்ரூம் பண்ணப்போ பாத்தீங்கன்னா இங்க அதிகமா க்ரூம் பண்ணிட்டோம். அதனால இந்த வேற கலர் வளர்ந்துருக்கு முடி. எங்க க்ரூம் பண்ணி விட்டாலும் போன தடவை அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல க்ரூமிங் ஓவரா பண்ணா இந்த கலர்ல வளருது முடி. இப்ப இங்க கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டோம் க்ரூமிங். இதுல இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வளருது முடி.
கழுத்தில் சர்ஃபெக்சல் தான் போட்டு தேய்க்கணும். அது பெல்ட் மாட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அழுக்காயிடும். பெல்ட் பிளாக் கலரா, இந்த பிளாக் கலர் அச்சு இங்கே இதுவாகி இந்த மாதிரி இதுவாகிட்டு. நல்லா மூஞ்ச பாருங்க அது. எவ்வளோ முடி வந்துருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ இருக்கு. மூஞ்சில பாருங்களேன். வாழை எதுவும் பண்ணிடல. வாழை தொட்டதால் அந்த அம்மா திரும்பி பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் க்ரூமிங் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இருக்கு. நிறைய டாக்ஸ் வந்து காட்டாது க்ரூம் பண்ணும்போது. இவ காட்டுறா. க்ரூம் பண்றேன்னு சொல்லி மூஞ்சி இந்த வாய் பக்கத்தில் இருக்கிற இந்த மீசை இதெல்லாம் எடுத்து விட்டுறக்கூடாது. அதோட ஸ்மெல்லிங் பண்ணுற கெப்பாசிட்டி போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. மூஞ்சி இருக்கிற போர்ஷன் அப்படியே விட்டுருங்க. அங்கே ஒன்றும் பேன்லாம் அதிகம் வராது. பேன் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். கழுத்து பக்கம் இருக்கும். இந்த சைடு காலு கீழே காலோட இந்த இந்த பகுதிகள்லாம் இருக்கும். இந்த காலோட இடுக்குலலாம் பொடுகு போட்டு குரூமிங். மூஞ்ச பார்த்தீங்களா அதுக்கு? ஐயோ தும்மல் வந்துச்சு. பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க. நான் பாட்டு படுத்துட்டு காட்டுறேன். அதானே? எனக்கு தூக்கமா வருது. நான் தூங்க போறேன். அதிகமா பேன் வரக்கூடிய இடம் வந்து இந்த காலோட இடுக்குல. பாருங்க பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு பாருங்க இதோட கால். இதோட இடுக்குல எல்லாம் கூட இப்போ சிசர் எடுத்து பக்குவமா வந்து அதை மேல இருக்கிற இது மட்டும் அழகா கட் பண்ணி விடுவோம். அப்படியே பட்டுருக்குறாங்க பத்தியா. தூங்கிடுவாங்க அம்மா. பூச்சியா அது? எதுவும் இல்லை. இந்தம்மா ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றுறாங்க. யாரோ வந்துட்டு அங்கே எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அலாட்டாக இருந்துட்டாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அலோவ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்கையும் விளையாடிட்டு தான் இருக்குது. பாருங்களேன், காலை பிடிக்க சொல்லணும். பிடிச்சிட்டு இருந்தா கடிக்குது. கடிக்கிறாரு. ஆய் நோ. பாருங்க சும்மா படுக்க முடியல அதால. முடிஞ்சிச்சு. பாருங்களேன் முடிஞ்சிச்சு. கோழி துச்சின்னு இருக்கிற மாதிரி துச்சின்னு இருக்குது. அவள்தான். அவள்தான் முடிஞ்சிச்சு. அதோட முடிய அதுவே செக் பண்ணின்னு இருக்கு. இது நம்மளது நம்ம வாசனை வருது என்ன அது அப்படின்ட்டு. உடம்பு பாத்தீங்களா? டிராக்டர் ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதுக்கே நாத்தம் அடிக்குதா? உடம்புல இருந்து எடுத்ததுக்கு உனக்கே நாத்தம் அடிக்குதா? நாங்க டாகுக்குன்னு தனியா டாகோட இது போட்டு அமேசான்ல வாங்கி இந்த ஒரு ட்ரிம்மர் வாங்கினோம். வாங்கிட்டு அதில் தான் வச்சு ரீசார்ஜபிள் ட்ரிம்மர் அதை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்னன்னா முடி கொட்டுறது தொல்லை இல்லை. என்ன விளையாடணுமா இப்போ? இன்னும் ட்ரிம் பண்ணதுக்கு நாங்கள் எப்போ போய் குளிக்கணும். எப்படி பார்க்குறதுக்கா? நாங்கள் வந்து இப்பயே இதை குளிப்பாட்டிலான்னு இருக்கோம். ஸோ வந்து கூப்பிட்டு போகலாம். வா சொப்பிரா, சொப்பி வா, சொப்பி வா 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 வா. தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், காலி. தப்பிக்குது பார்த்தீங்களா? தண்ணி திறந்துட்டா ஓடிரும். ஓ பாத்தீங்களா?
போ சோஃபி. நோ போ போ. அவ்வளோ வரமாட்டீங்க சோஃபி. குட் கேர்ள். தண்ணி ஊற்றியாச்சு, முடிஞ்சு, சோலி முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. போ. தண்ணின்னா பிடிக்காது, அவ்வளோதான். தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது அப்புறம் அடங்கிடும். ஸோ இந்த வீடியோ நாம இதோட என் பண்ணிக்கலாம். க்ரூமிங் பண்ணுறத வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் டாகுக்கு நீங்களே க்ரூம் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அங்கே எங்கேன்னு போய் செலவு பண்ணுறதோட நாமளே ஒரு ட்ரிம்மரை வாங்கி க்ரூம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.